வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. மே 24 கேலண்டர்ல பார்க்க சாதாரண ஒரு நாளா தெரியலாம். ஆனா கணித வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு பொன்னான நாள் இது. இந்த தொகுப்புல உலகத்தையே மாத்தின சில மாமேதைகளுக்கும் இந்த தேதிக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்க போறோம். 1543ல ஆரம்பிச்சு 1903 வரைக்கும் வேற வேற நூற்றாண்டுகள் வேற வேற நாடுகள்னு ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணி இந்த மே 24 எப்படி நம்ம நவீன உலகத்தை மாத்துச்சுன்னு ஒரு அலசல் பார்க்க போறோம். தயாரா? சரி, விஷயத்துக்கு வருவோம். விண்வெளியில ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் இருக்கு. அதுங்க எப்படி ஒன்னோட ஒன்னு மோதிக்காம பூமிய அவ்வளவு துல்லியமா சுத்தி வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதற்கான விடையில இருந்து தான் நம்ம பயணம் ஆரம்பிக்க போகுது. இந்த கேள்விக்கான விடை 1543ல நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் கிட்ட இருந்து தொடங்குது. அவர் மறைந்த தினம் மே 24, 1543. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பூமி பிரபஞ்சத்தோட மையம் கிடையாது, சூரியன் தான் மையம்னு அவர் ஆணித்தரமா நிரூபிச்சார். கிரகங்கள் பின்னோக்கி போற மாதிரி தெரியற ரெட்ரோகிரேட் மோஷன் நிகழ்வுகளை மேத்ஸ் மூலமா விளக்கினார். கிரகங்கள் எப்படி சூரியனை சுத்துதுன்னா அவர் உருவாக்குன இந்த கணித அடிப்படை தான் இன்னைக்கு நம்ம சேட்டலைட்களை பத்திரமா அதோட பாதையில நிலைநிறுத்த உதவுது. ஒருவேளை அவர் இதை கண்டுபிடிக்கலனா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஜிபிஎஸ் சிஸ்டம் இருந்திருக்கவே வாய்ப்பில்லை. அவர் பூமியை நகர்த்தி சூரியனை மையத்துல வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கணித சிந்தனை பிரபஞ்சத்தையே நாம பாக்குற விதத்தை எவ்ளோ பிரம்மாண்டமா மாத்திருக்கு பாருங்க. செம்ம ஆச்சரியம்ல. இப்ப அப்படியே 1543லேருந்து 1794க்கு ஒரு பெரிய ஜம்ப். ஆனா தேதி அதே மே 24 தான். ஸ்கூல்ல காலேஜ்ல நாம தினமும் பயன்படுத்துற சயின்டிஸ்ட், பிசிசிஸ்ட் மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் எப்படி உருவாச்சு? யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை உருவாக்கியிருக்கணும்ல. அது யாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த வார்த்தைகளை உருவாக்குனது இவர்தான், வில்லியம் வெவல். அவர் பிறந்த தேதியும் அதே மே 24, 1794. இவர் சும்மா அறிவியலுக்கான வார்த்தைகளை மட்டும் உருவாக்கலைங்க. உலக அளவுல கடல் அலைகளோட சீற்றத்தை மேத்ஸ் மூலமா முதல்ல துல்லியமா கணிச்சது இவர்தான். கடலோட ஏற்ற இறக்கங்களை முன்கூட்டியே கணிக்க முடிஞ்சதால கப்பல்கள் எப்போ துறைமுகத்துக்கு பாதுகாப்பா வர முடியும்னு ஒரு மேப் உருவாக்க முடிஞ்சது. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற பிரம்மாண்டமான கப்பல் போக்குவரத்து எல்லாமே இவர் போட்ட அந்த கணித பாதையில தான் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு சம சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அறிவியலை அடையாளப்படுத்துற சயின்டிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு கணிதவியலாளர் தான் முதல்ல உருவாக்கியிருக்காரு. சரி, இப்போ மறுபடியும் அதே மே 24, வேறொரு நாடு, இன்னொரு பிரம்மாண்டமான சிந்தனை. வருஷம் 1843க்கு போலாம். இன்னைக்கு நம்ம டேபிள்ல இருக்கிற மேக்ஸ் புக்ஸ், நாம தினமும் கஷ்டப்பட்டு வரைகிற ஜியோமெட்ரி வரைபடங்கள், இதோட டிசைனை முதல்ல யாரு செட் பண்ணிருப்பாங்கன்னு உங்களால யூகிக்க முடியுதா? நம்ம தினசரி பாடத்திட்டத்துக்கு பின்னாடி ஒருத்தரோட மிகப்பெரிய உழைப்பு இருக்கு. அதுக்கு காரணமானவர் தான் சில்வெஸ்டர் லாக்ராய். அவர் மறைந்த தினமும் இதே மே 24, 1843. முக்கியமான விஷயம் என்னன்னா, கணித கல்வியே மாடர்ன் ஆக்குனது இவர்தான். அனாலிட்டிக் ஜியாமெட்ரின்னு சொல்லப்படுற பகுப்பாய்வு வடிவியலை அறிமுகப்படுத்தி ஷேப்ஸை ஈக்குவேஷன்ஸா மாத்தினார். ஒரு வட்டத்தையோ சதுரத்தையோ எப்படி நம்பர்ஸா மாத்த முடியும்னு உலகுக்கு கத்துக் கொடுத்தார். இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல நம்ம பார்க்குற கிராஃபிக்ஸ், வீடியோ கேம்ஸ் எல்லாம் முப்பரிமாணத்துல இயங்குறதுக்கு இவர் எழுதின அந்த கால்குலஸ் ஜியாமெட்ரி புக்ஸ் தான் அடிப்படை. அதாவது இன்னைக்கு உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஜியாமெட்ரி எல்லாமே இவரோட அந்த பிரில்லியண்டான ஐடியால இருந்து வந்ததுதான். நாம படிக்கிற ஒவ்வொரு ஃபார்முலாவிற்கு பின்னாடியும் இவரோட மாஸ்டர் பிளான் ஒளிஞ்சிருக்கு. அப்படியே ஒரு குயிக் ஜம்ப் அடிச்சு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற கடைசி மேதை கிட்ட வரலாம். 20ஆம் நூற்றாண்டுல பிறந்த இவரு பிறந்த தேதியும் மே 24, 1903 தான். இப்போ நம்மள சுத்தி எக்கச்சக்கமான ஏஐ டெக்னாலஜி, பிக் டேட்டான்னு பேசுறோம்ல. வினாடிக்கு கோடிக்கணக்கான தகவல்களை இந்த அல்காரிதம்கள் எப்படி கிராஷ் ஆகாம ப்ராசஸ் பண்ணுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இவ்ளோ டேட்டா வரும்போது சிஸ்டம் எப்படி தாக்குப்பிடிக்குது? இந்த கேள்விக்கான பதில் விளாடிஸ்லாவ் ஆர்லிச். பிறப்பு மே 24, 1903. இவர் ஆர்லிஷ் ஸ்பேசஸ் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான கணித அமைப்பை உருவாக்குனார். சாதாரணமா சால்வ் பண்ண முடியாத பயங்கர சிக்கலான ப்ராபபிலிட்டி மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க இது உதவுது. ஒரு டேட்டா ரொம்ப குழப்பமா ரேண்டமா வரும்போது அதை எப்படி வரிசைப்படுத்தி அனலைஸ் பண்றதுன்னு இவர் ஒரு கணித தீர்வு கொடுத்தார். 1900ங்கள்ல இவர் உருவாக்குன இந்த மேத்ஸ் கான்செப்ட் தான் இன்னைக்கு இருக்கிற அதிநவீன ஏஐ டெக்னாலஜிக்கு ஆணிவேர். பிக் டேட்டாவுக்கான கணிதம் இவர் உருவாக்குன அந்த கண்ணுக்கு தெரியாத வெளிகளைத்தான் முழுமையா நம்பியிருக்கு. இணையம், கம்ப்யூட்டர், ஏஐ எல்லாமே பர்ஃபெக்டா இயங்குறதுக்கு அவர் உருவாக்குன அந்த ஸ்பேஸ் தான் காரணம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காப்பர்னிக்கஸ், வெவல், லெக்ராய், அப்புறம் ஆர்லிச், இவங்க 4 பேரும் வேற வேற காலகட்டத்துல வாழ்ந்தவங்க.
ஆனா இவங்க எல்லாரையும் மே 24 அப்படிங்கிற தேதி மட்டும் இணைக்கல, அவங்க கிட்ட இருந்த இன்னொரு முக்கியமான தேடலும் இணைக்குது. அது என்னன்னா, இந்த குழப்பங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அந்த பேட்டர்ன் அவங்க விடாம தேடினதால தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சேட்டலைட்கள் இருக்கு, அறிவியலுக்கான அடையாள வார்த்தைகள் இருக்கு, நம்ம படிக்கிற தெளிவான பாடப்புத்தகங்கள் இருக்கு, ஏன் இந்த ஏஐ தொழில்நுட்பம் கூட இருக்கு. சோ நீங்க உங்க வாழ்க்கையில என்ன புது பேட்டர்னை கண்டுபிடிக்க போறீங்க?